9th ஜியாகிரஃபி புக்கில் இருக்கிற அழகு 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் பாடத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்ஸு. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள்னால் என்னென்னு பார்க்கலாம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு இயற்கை முறையில் மீட்டுருவாக்கம் செய்து கொள்கின்றன. சூரிய சக்தி, காற்று சக்தி, உயிரின கழிவு, வாயு வளிமம், ஓத சக்தி, அலைசக்தி போன்றவை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ஆகும். பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய இயலா வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் ஆகும். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு போன்றவை இவ்வகையைச் சேர்ந்தவை. இந்தியாவில் உள்ள கனிமங்களும் அவற்றோடு தொடர்புடைய அமைப்புகளும். முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் இது. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கனிமங்களின் வகைகள். வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் கனிமங்கள் 2 வகைப்படும். அவை உலோக கனிமங்கள் மற்றும் அலோக கனிமங்கள் ஆகும். முதல்ல உலோக கனிமங்கள்னால் என்னென்னு பார்த்துடலாம். உலோக கனிமங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களை கொண்டிருக்கும். உலோக கனிமங்கள் அரிதாகவும் இயற்கையான அடர்ந்த தாது படிவங்களாகவும் காணப்படுகின்றன. இந்தியாவில் காணப்படும் கனிம வளங்களை பார்க்கலாம். இரும்பு, மாங்கனீசு, தாமிரம், பாக்சைட், சுண்ணாம்புக்கல், ஜிப்சம், மைக்கா, தங்கம். இதுதான் இந்தியாவில் காணப்படுற கனிம வளங்கள். ஃபஸ்ட்டு இரும்பு தாது பார்க்கலாம். இரும்பு தாது புவியின் மேலோட்டில் அதிகம் பரவி காணப்படுகிறது. இது தனித்த நிலையில் அரிதாக காணப்படுகிறது. இது தீப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவையாக காணப்படுகிறது. இந்தியாவில் காணப்படும் இரும்புத்தாது வளங்கள் ஹேமடைட் வகையையும் மேக்னடைட் வகையையும் சார்ந்தவை. அடுத்து இரும்புத்தாது படிவு, இரும்பின் அளவுன்னு கொடுத்துருக்காங்க. மேக்னடைட் தான் அதிகமாக இருக்குது, 72.4%. ஹேமடைட் 69.9%. கோதைட், லைமனைட், சிடரைட்லாம் கொஞ்சம் இருக்குது. அடுத்து நாட்டின் மொத்த இரும்பு உற்பத்தியில் ஜார்க்கண்ட் மாநிலம் 25% உற்பத்தி செய்து முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது. ஒடிசா மாநிலம் 21% உற்பத்தியுடன் 2ஆம் நிலையில் உள்ளது. தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களும் குறிப்பிடத்தக்க அளவு இரும்புத்தாது உற்பத்தி செய்கின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மாங்கனீசு. 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட்டு, 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. இது பார்க்க போகிறது MOIL. MOILனால் மாங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியா தற்போது 5வது பெரிய நாடாகும். அடுத்து பார்க்க போகிறது தாமிரம். தாமிரம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகமாகும். ஒரு முக்கியமான பாயிண்ட் தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து பித்தளையும் தகரத்துடன் சேர்த்து வெண்கலமும் உருவாக்கப்படுகிறது. தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் ராஜஸ்தான் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது பாக்சைட். பாக்சைட் அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது. குறைந்த எடை மற்றும் கடினத்தன்மை கொண்ட பண்புகளால் அலுமினியமானது விமான கட்டுமானங்களிலும் தானியங்கி இயந்திரங்களிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட். பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து அலோக கனிமங்கள் பார்க்கலாம். இவ்வகை கனிமங்களில் உலோகத்தன்மை இருப்பதில்லை. மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டோலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம் முதலியன அலோக கனிமங்கள் ஆகும். அலோக கனிமங்களில் ஃபஸ்ட்டு மைக்கா பார்க்கலாம். பண்டைய காலத்தில் மைக்கா ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மின் தொழிலக வளர்ச்சியால் மைக்கா மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அப்ராக் வகை ஒரு நல்ல தரமான மைக்காவாகும். மைக்கா குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் மின் காப்பான்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்க்கண்ட் ஆகியன முக்கிய மைக்கா உற்பத்தியாளர்கள் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது ஜிப்சம். ஜிப்சம் என்பது கால்சியம் சல்ஃபேட்டின் நீர்ம கனிமமாகும். இது முக்கியமான பாயிண்ட். ஜிப்சம் என்பது கால்சியம் சல்ஃபேட்டின் நீர்ம கனிமமாகும். இது சிமெண்ட், உரங்கள், சுவர்பெட்டிகள், பாரிஸ் சாந்து போன்றவற்றின் உற்பத்திக்கு மூலப்பொருளாகவும் மண் வளமூட்டியாகவும் பயன்படுகிறது. ராஜஸ்தான், தமிழ்நாடு, குஜராத், இமாச்சல பிரதேசம், கர்நாடகம், உத்தரகாண்ட், ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஜிப்சம் உற்பத்தியாளர்களாகும். இந்த வீடியோவில் கனிம வளங்கள் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மிச்சத்தை பார்க்கலாம்.